அதெல்லாம் ஒரு ஃபீலிங் மச்சான். லவ் ஃபீலிங்லாம் வரணும்னா அந்த மாதிரி ஒரு பொண்ணு முன்னாடி நிக்கணும். அரே நீ அப்பா சார் வடகரி மாயம் கண்ணீரில் போடும் கோலம், தண்ணீரில் போடும் கோலம், யாரோடு யார் செல்வது? மாந்தா வேணும்னா மாந்தா மதம் ஏதனும் மாந்தா வா வானா மாந்தா வராது அதாது போ தமிழ் வேண்டா மாந்தா வராது. தம்பி முதல்ல போட வேண்டியதை போடுங்க. பாரு உள்ள போ தூக்குதா லைட்டா என்ன கை நடுங்குது? அப்படி ஒரு அடிடா அது. வாடி 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 யார் அடிங்களா? மூல கோளாறு உள்ளவன் லூசு பைய. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவான். பைத்தியக்கார கூதி ஹாஸ்பிடலுக்கு போன் பண்றான். நான் தான் லூசு குதின்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? இது யாரு? என் பொண்டாட்டி. கொஞ்சம் அனுப்புறியா? அடங்கும். இன்னைக்கு இல்லாட்டினாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த கட்டில் மேல பூவை போட்டு அதுல நான் படுப்பேன். அதுக்கு வாய்ப்பே இல்ல. உங்க மேல பூவை போட்டு கட்டில் மேல வேணா படுக்க வைப்பாங்க. அப்ப வரது அதிசயம் என்னவென்றால் அதன் இரு பக்கம் கூறியிருக்கும். செத்த வேணாப்பா. கலந்துகளை செத்து போச்சா? ஓ குரலி வித்தையா? ஓத்தால என்னடா கொடூரமா இருக்கு. பாத்தியாமா கையில ஐயோ இது நல்லா இருக்கு. அடிக்கடி வருவன். எல்லாம் சொன்னா எப்படி? எல்லாம் தெரியும். நான் உள்ள போனதுக்கு அப்புறம் உனக்கு ஃபியூஸ் போயிடாதுல்ல? டவுட்டே வேணாம். காலி கெட்ட காலி கேடு கெட்ட காலி. ஓஜியா அவன் காஜிடா. ரத்தம் கட்டவன மானம் கட்டவன செருப்பால அடிக்கடா. செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே. எடுத்து வந்து அடிக்கடா. ஆக்கலாம். என்ன மேட்டர் போட எடுக்கறானே சார். அத விசாரிச்சிட்டு கேரளால சேட்டான்னு அண்ணாவை மட்டும் சொல்லாது. வீட்ல என் அம்மா என் அப்பா கூட சேட்டான்னு தான் விളിക്കും. என்னடா பண்ற? காபி நீ போட்டு தர போறியா? உட்காரு. இனிமே எவ்வளவு
அது இழுத்து திருத்தணும் அப்படியே கண்ணை நோண்டி போயிடணும். எடி வச்சு என் உசுரை எட்டி பார்க்காத மிசமுளில் சிக்கிச்சு பட்டு பாடு. பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமே எல்லாரும் இருப்பீங்க. நீ ரீல்ஸ்லாம் பார்த்தாலே காண்டாவும் லேடிஸ் அண்ட் ஜென்டில். என்னால் இதை ஹேட் வாட்ச் கூட பண்ண முடியலடா. எனக்கு சிரியத்து கூட ஆள் இல்லை பின்னாடி. நீ சிரிடா சிரிடா சிரி சிர்ரா. எப்படின்னு தெரியல, ஆனா எனக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும். அப்போ இப்போ எப்பவுமே. சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். அடேங்க அப்பா. எங்களை பத்தி யார் நினைக்கிறீங்க? நாங்களாம் பாரு ஒரு நாள் அந்த கொசு பெரிய ஆளா வராது. அர்ச்சனா பொட்டுன்னு வேணா பட்டுன்னு போயிடும் சார். விசித்திரம் இல்லடா. அதான் அது நிறைய கனவுகளோட நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் சினிமாக்குள்ள வந்தேன். எந்த சினிமா பின்னாடியும் இல்லாம திறமையை மட்டும் நம்பி வந்திருந்தேன். ஆமா, இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நடிச்சிட்டு இருக்கிறல? அப்ப வந்து நான் ஒரு அவதாரம் எடுத்திருக்கேன். ரசிகர்களின் நாயகன், இன்டர்நேஷனல் ஸ்டார்னு ஒரு அவதாரம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் கொடுமையா இல்லையா? இப்படி ஒரு பதில சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஏற்புடையதல்ல. இப்ப சில பேர் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஃபியூச்சர்ஸ் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு, ஃபியூச்சர்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, அந்த மாதிரி எல்லாம் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கமெண்ட்ஸ்ல அதாவது பைத்தியக்கார கூதி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? பாத்தீங்கன்னா நீங்க தான் அடுத்த சிஎம் ஆவீங்க. அப்புறம் இன்னும் ஒருத்தர் கமெண்ட் அந்த கமெண்ட்டை சொல்லிட்டு கேமரா சிரிக்காம இருக்க பார்க்கலாம். ஒரு தற்கொலைன்னு எனக்கும் தெரியும். ஹாய், உங்க நேமு? ஓகே, சகானா. ஓகே, இந்த இதுல வந்து நீங்க எது ரிமூவ் பண்ணுவீங்க உங்க லைஃப்ல? இதுல எது நீங்க ரிமூவ் பண்ணுவீங்க? மூணு மட்டும் சொல்லுங்க. யாரா இவனுங்க? எங்கிருந்துடா வந்துக்கிறாங்க? கேடு கேட்ட கேரக்டரை ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. ஆல்கஹால், ஓகே, ஆல்கஹால் ஒன்று. லவ் இது வரைக்கும் ரிமூவ்ல தான் இருக்கு. ஓகே, லவ் ரிமூவ்ல இருக்கு. ஓகே, இன்னொன்னு ஃபர்ஸ்ட் ஒன் எனக்கு தெரிஞ்சு வேணாம். ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் வேணாமா? மூடிட்டு இருக்க மாட்டேடா. உன் கருத்து சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன். மரியாதையா இருந்துக்க. What up, Vijay?